கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வேதவசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வசனம் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த காலத்துல அவர் அநேக சீஷர்கள் அவர் எடுக்கிறாங்க, கூட சீஷர்கள் இருக்காங்க. அப்போ அவர் பண்ண முதலாம் அற்புதம் வேதத்தில் இருக்கு. அப்போ இந்த அற்புதம் முடிஞ்ச போதுதான் சீஷர்கள் அவரது விசுவாசம் வைத்தார்கள்னு வசனம் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி கூட இருந்தாங்க. ஆனா விசுவாசம் அதுக்கப்புறம் தான் அவரோட ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை அறியாம எங்கேயோ இருப்பாங்க. முதல்ல கர்த்தருக்குள் வரும்போது ஒரு அற்புதம் கண்டிப்பா பெறுவாங்க. அது ஒரு பொருளாதார ஆசீர்வாதமா இருக்கலாம், இல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். ஏதோ ஒரு அற்புதத்துல பிசாசின் கிட்ட விடுதலையா இருக்கலாம். ஒண்ணுல விடுதலை பெறுவாங்க. அது எதுக்கு விடுதலை பெறாங்கன்னா, கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறதுக்காக அந்த விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த விசுவாசம் அவங்கள எங்க கொண்டு போயிருது? அப்படியே நேரா பரலோகத்துக்கு தான் கொண்டு போயிருது. ஏன்னா சீஷர்கள் அது விசுவாசம் வைத்தாங்க. அந்த விசுவாசம் எங்க கொண்டு போயிட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய ஊழியம் செஞ்சு செஞ்சு அப்படி பரலோகத்துக்கு இதுவா கொண்டு போயிட்டு அநேக ஜனங்களை பயன்படுத்துச்சு. ஸோ நமக்கும் கர்த்தர் சில அற்புதங்களை செய்வார். அது எதுக்குன்னா, நம்ம கர்த்தர் மேல் வைக்க விசுவாசத்தை பெருகுறதுக்கும், அந்த பெருக்கத்துக்கு போது அப்படியே அப்படியே தேவனை தேடி பரலோகத்துக்கு போறதுக்கும், தேவனுடைய காரியம் செய்து பரலோகத்துக்கு போறதுக்கும், அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கும் அந்த அந்த அற்புதத்தை நம்ம செய்வார். அப்படியாவது அற்புதம் காத்திருந்தீங்களா? இன்னும் கண்டிப்பாக இந்த தினத்தில் ஜெபிப்போம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக. அந்த அற்புதத்தை மட்டும் இன்னும் தேவன் நெருங்கி, தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாவோம். அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.